யாழ்ப்பாணத்திலிருந்து அரச பேருந்து பயணம் செய்ய போகிறோம். இலங்கைக்கு நீங்கள் பயணத்தை மேற்கொண்டா இவ்வளவு வேகத்தில் போகும்னு எதிர்பார்க்கவே இல்லை. பஸ் ஸ்டாண்டபடியாக நல்ல ஸ்பீடாக போகுது. அப்படியே குவிச்சு வச்சிருக்கணும். இங்கே இருக்கிற வீடுகளும் வந்து சிங்களத்தில் வந்து அவர் வந்து தந்தையை நாங்கள் பார்த்துட்டு போவோம். யாழ்ப்பாணத்திலிருந்து ஒரு அரச பேருந்து பயணம் செய்ய போகிறோம். 273 கிலோமீட்டர் இருக்கிற கண்டி நோக்கி பயணம் செய்ய போகிறோம். நானும் கஜனண்ணாவோட தான் போகிறோம். சரியாக பஸ் வந்து ஒரு 7:25 வந்து இங்கேருந்து எடுப்பினோம். நாங்கள் போகிற பேருந்து வந்து முன்னுக்கு நிற்கிது. இந்த பேருந்தில் தான் போக போகிறோம். இன்றைக்கு வந்து அரச பேருந்து பயணம் எப்படி இருக்குமான்னு இந்த காணொலியில் பார்க்க போகிறீங்க. வணக்கம், நானும் உங்கள் ஜோகி. நம்ம சேனலுக்கு யாராவது முதல் தரம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம். சீட் வந்து நாங்கள் முன்னாடியே புக் பண்ணினாங்க, அதனால் வந்து இந்த பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல வந்து புக்கிங் சீட் வந்து கட்டி வச்சிருக்கணும். இதான் புக் பண்ணிங்கன்னா சரியாக 7:25 பேருந்து வந்து அடிக்கலாம். யாழ்ப்பாணத்திலிருந்து புக் பண்ணினவங்களுக்கு சம்பவம் ஆகிட்டு ஜன்னல் வந்து துறப்படுறதுல லொக் ஆகிட்டு 2 ஜன்னலும். இப்போ நேரம் சரியாக 7:32. பஸ் டிரைவரை நான் வந்து மின்னல் வேகத்தில் தான் போகிறேன். நாங்கள் கிளிநொச்சிக்கு, அடுத்தது வந்து பவுனியாக்கு, அடுத்தது வந்து மிகுந்தலை, அடுத்தது மாத்தலை, கண்டி, இவ்வளோ இடங்களுக்கு வந்து நாங்கள் கிளிநொச்சி, அடுத்தது பவுனியா, அடுத்தது தம்புள்ள, அடுத்தது வந்து கண்டி. நாங்கள் இவ்வளோ இடத்துக்கு வந்து என்னென்ன நேரத்துக்கு நாங்கள் போகிறோம்ட்டு அதையும் நான் பதிவிடுறேன். ஏன்னா டிரைவரை நான் வந்து ஒரு சரியான நேரத்துக்கு இல்லாட்டி கொஞ்சம் பிந்தும் முந்தும் அது என்ன நேரம் சொல்லி அப்படிங்கிறது சொல்கிறேன். ஜன்னல் வந்து என்ன முழுக்கவே இல்லை, அதனால் வியூ கொஞ்சம் பார்க்குறது கஷ்டம். நாங்கள் இப்போ எங்கள் வீதியில் நினைக்கிறோம். காலமணி நேரத்தில் போலீஸ் அதிகாரி இந்த வீதியில் நிற்கிறோம். டிரைவர் என்ன நேரத்து தரமா பஸ் ஓடுற. நாங்கள் இப்போ நிற்கிறோம் கொடிகாமத்தில். இந்த காணொலியை பார்க்குற நீங்கள் இலங்கைக்கு சுற்றி பார்க்க நீங்கள் ஆசைப்படுவீங்க. அப்படி இலங்கைக்கு நீங்கள் பயணத்தை மேற்கொண்டால் ஒவ்வொரு இடத்துலேருந்து இன்னும் ஒரு இடத்துக்கு நீங்கள் போகிறதுக்கு வந்து இந்த அரசு பேருந்தை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் ஆன்லைனில் வந்து சீட்டை வந்து புக் பண்ணலாம். SLTBEன்னு சொல்லி இந்த புக்கிங் பேஜ் இருக்குது. அதை நான் கீழே போட்டு விட்றேன். ஆப்ஸும் இருக்குது. இப்போ வந்து நாங்கள் நார்மலாக வந்து டிக்கெட் வந்து 1000 ரூபாய்னா புக்கிங்குக்கு வந்து ஒரு 1050 ரூபா அப்படி தான் பெறும். நீங்கள் புக் பண்ணுறது என்ன பெனிஃபிட்ண்டா உங்களுக்கு வந்து சீட் இருக்கும். அப்படி இல்லாட்டிக்கு நீங்கள் சீட் இல்லாமல் சில நேரம் நின்று தான் போகணும். சில நேரம் சனி ஞாயிறு இல்லாமல் வந்து சீட் வந்து இருக்கவே இருக்காது. அதனால் நீங்கள் அதை புக் பண்ணிவிட்டு சீட்டில் வந்து இருந்தால் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுருக்கோம். இந்த ஆப் தான் இதில் இருக்க பாருங்க, SLTBE சீட் LKன்னு இருக்குது. இந்த ஆன்லைன் பேஜ் மூலமாக நாங்கள் புக் பண்ணி கொள்ளலாம். பஸ் போகிற வேகத்தை பாருங்க. இப்போ வந்து 83, 81, 80, 77 வந்துட்டு, ஆனால் கொஞ்சம் முன்னாடி வந்து போய் வந்து 93 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து போனது. CTB பஸ் இவ்வளோ வேகத்தில் போக முடியும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. யாழ்ப்பாணத்திலிருந்து கண்டி நோக்கி பயணம் செய்கிற இந்த CTB பஸ் இவ்வளவு வேகத்தில் போக முடியும் எதிர்பார்க்கவே இல்லை. டிரைவர் அண்ணாக்கு வந்து பல வருட அனுபவம் இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 10 வருடத்துக்கு மேலே, சரியாக தெரியல. அண்ணாவோட கதைக்க முடிஞ்சால் கதைப்போம். நல்ல வேகத்தில் தான் போகிறாரு. மற்றது நாங்கள் நேற்று வவுனியா போயிட்டு வந்த நாங்கள் இப்போ தான் இயக்கச்சிக்கான நாங்கள் இப்போ கிளச்சி வந்துட்டோம். நாங்கள் பைக்கில் கொஞ்சம் ஸ்லோ பண்ண முடியாது. நேற்று பைக்கில் காற்று வாகனம் பஸ் ஸ்டாண்டபடியாக நல்ல ஸ்பீடாக போகுது. நல்ல ஈஸியாகவும் இருக்குது. கலைக்கையில் டயர்டு இல்லை. இதே நாங்கள் பைக்கில் போயிருந்தோம் அப்படியே கற்றுட்டோம். நேரெல்லாம் சேர்த்துட்டோம். நேற்று வந்து நாங்கள் வவுனியாவுக்கு போயிருந்தாங்க. அந்த காணொலி இதுக்கு முதல் நான் பதிவிட்டுருக்கேன். அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்க. இப்போ நாங்கள் பேருந்தில் போகிறோம்.
இந்த இடத்துக்கெல்லாம் நாங்கள் வர்றதுக்கு இடையில வந்து களைச்சி போனோம், அப்படி வெயில். ஆனால் இப்போ பேருந்தில் போக வந்து நல்லா இருக்கு. காற்று மாதிரி இந்த காற்று வந்து மத்தியான நேரம் போனதால அனல் காற்று ஹீட் அடிச்சது. ஆனால் பைக் ஒரு வேகத்தை தாண்டி ஓடைகளில் பைக் தள்ளுது வர. அதான் எனக்கு தெரிஞ்சு பஸ் பயணம் அடுத்த புகையிரத பயணம் ஓகே. இப்போ அடிக்கிற வெயிலுக்கு அதுதான் தாங்கி கொள்ள முடியும். பைக்கில் எல்லாம் போனால் கொஞ்சம் கஷ்டம். அதனால் நாங்கள் இப்போ பேருந்தில் போகிறோம். நேரம் சரியாக 8:25. நாங்கள் இப்போ நிற்கிறோம் கிளிநொச்சியில். சொன்னால் நம்ப மாட்டீங்க, நாங்கள் நேற்று பைக்கில் வரைக்க ஒரு 1.5 மணி தேலம் சென்றது. கிட்டத்தட்ட 1 மணி தேலத்துக்கு பிறகு நாங்கள் வந்துட்டோம். அடுத்தது பவுனியாவுக்கு வந்து எவ்வளோ நேரத்தில் போகிறோம்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு யாழ்ப்பாணத்தில் இருந்து ஒரு 2.5 மணித்தியால பயணமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதே வேகத்தோடு போனால் அதை நாங்கள் அப்படியே பார்ப்போம். கிளிநொச்சி பேருந்து திரைப்படத்தில் வந்து ஒரு அண்ணா கச்சான் வந்து விற்கிறாரு. இது வந்து 100 ரூபாய்க்கு வந்து தந்துருக்கிறார். வறுத்த கச்சானம் விற்கிறார், அவிச்ச கச்சானம் விற்கிறார். நாங்கள் விரைக்க வந்து சீட் ஃபுல்லாக இருந்தேன். இப்போ சீட்டில் நிறைய இடம் இருக்குது, ஆக்கள் வந்து குறைவு. நேரம் சரியாக 9:45. நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து பவுனியா வர்றதுக்கு 2 மணி தேலம் 10 நிமிடம் ஆயிருக்கு. இந்த இடத்துல வந்து பாதி பேர் வந்து இறங்கிடலாம். சீட் வந்து ஃப்ரீயாக தான் போகுது. மற்றும்படி நாங்கள் கண்டி போகும் வரையும் சீட் வந்து இருக்குது. சீட்டில் வந்து ஆக்கள் இருக்கணும். ஆனால் இப்போ வந்து வெறுமனையாக சீட் இருக்குது. ரம்புட்டான் பண்ணாங்க 200 ரூபாய்க்கு. மெல்பானி ரம்புட்டான். இப்போ வந்து ரம்புட்டான் சீசன்ன்றதால் வந்து ரம்புட்டான் எல்லா இடத்தையும் நாங்கள் வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். 200 ரூபாய்க்கு 10-20 வந்திருக்குமே. ஒரு ரம்புட்டான் 10 ரூபாய்க்கு குடிக்கணும். வவுனியா புதிய பேருந்து திரைப்படத்தில் நிற்கிறோம். சரியாக மணிக்கூட்டு கோபுரத்தில் அப்படி ஒரு ரவுண்ட் ஒன்று அடிச்சு வந்து திரும்ப இந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து நிப்பாட்டி இருக்கணும். முன்னுக்கு வந்து கேன்டீன் இருக்குது, நிறைய பொருட்களும் வந்து வச்சுருக்கணும். நாங்கள் வந்து ரம்புட்டான் வேண்டினாங்க. ரம்புட்டானை சாப்பிட்டதால எங்களுக்கு வந்து பசி இல்லை. பேருந்து திரைப்படம் எப்படி இருக்குது. கடைக்கு வந்து நாங்கள் இங்கே பார்த்தா எல்லா பொருளும் வந்து இங்கே இருக்குது. முன்னுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து நிறைய பொருட்கள் வந்து வச்சுருக்கணும். அதே மாதிரி முன்னுக்கு வந்துருக்கு, அதை நான் போய் காட்டுறேன் போயிருக்கேன். இதில் பாருங்க, முன்னுக்கு வந்து சாப்பிட்றது வந்து எவ்வளோ பொருட்கள் இருக்குன்னு அப்படியே குவிச்சு வச்சிருக்கணும். எங்களுக்கு விருப்பமெல்லாம் பண்ணிட்டு போகலாம். நிறைய பிஸ்கெட் எல்லாமே இதில் இருக்குது. நாங்கள் ஒரு பேருந்து வந்து முன்னுக்கு இருக்குது. என்ன வந்து எடுக்கல. வவுனியா பேருந்து திரைப்படத்திலிருந்து புறப்படுறோம். குறிப்பாக இலங்கையில் வந்து தனியார் பேருந்துக்கும் அடுத்த அரசு பேருந்துக்கும் வந்து ஒரு சண்டை கொண்டு வரும். என்னென்னா அந்த நேரத்தில் வந்து மற்ற பேருந்து வந்து கொண்டு வரதுக்கு அப்படி வந்து எங்கள் ஊர்லேயே வந்து நடக்கும். ஒரு பஸ் இந்த டைமுக்கு வந்து மற்ற பஸ் வந்து போகும். அதனால் வந்து பெரிய ஒரு கொள்கைகள் பாடை வரும். அதே மாதிரி இப்போ ஒரு பஸ் ஒன்று தனியார் பேருந்து பஸ் தான். அதில் வந்து அவைந்த நேரத்துக்கு வந்து இந்த பஸ்ஸை எடுக்கணும் போகலாம். அப்போ அப்படி அது கொள்கைகள் பாடு தான் சிங்களத்தில் வந்து அவர் வந்து பேச இவர் வந்து கவிதை இருந்தாங்க. அப்படி நிறைய பிரச்சனை இருக்குது. எங்கள் ஊரில் எல்லாம் வந்து பஸ் டிரைவர் என்ன இழுத்து வச்செல்லாம் அடிக்கணும், அப்படியெல்லாம் நடந்திருக்கு. மதவாச்சியை போகிறதுக்கு இன்னும் ஒரு 7 வருஷம் 3 கிலோமீட்டர் இருக்குது. ஒரு 10 நிமிஷத்தில் போயிடுவோம். வவுனியாவில் இருந்து கழிக்கிட்டு 20 நிமிஷத்துக்கு மேலே. பழமையாக நாங்கள் இந்த அரசு பேருந்தில் பயணம் செய்ய வந்து மேலே வந்து பாக்ஸில் வந்து பாட்டை போடிக்கணும். இந்த பஸ்ஸில் வந்து பாக்ஸ் இருக்குது, ஆனால் பாட்டை போடலை, நிப்பாட்டி வைக்கிறோம். மற்றபடி இலங்கையில் நீங்கள் எந்த பேருந்தில் ஏறினாலும் நல்ல பாட்டை படிக்கணும். பேருந்து போகிற வேகத்தை பாருங்க அப்படி இருக்குன்னு. இங்கால வந்து இடங்கள் வந்து இங்கால வீடுகள் வந்து தூரத்தானே இருக்குது, பக்கத்தில் இல்லை. குறிப்பிட்ட இடங்களில் வந்து வீடுகளே இல்லை. கடைகளும் வந்து தூரத்தானே இருக்குது. இங்கே இருக்கிற இடங்களை பாருங்க அப்படி இருக்காங்க. சரி, இங்கால வந்து இருக்கிற கடைகளில் வந்து பேர் பலகை வந்து ஃபுல்லாக சிங்களத்துலேயே இருக்கும். சில இடங்களில் வந்து தமிழ்லேயே இருக்குது. நாங்கள் தமிழில் பேர் பலகை வந்து கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். நீங்கள் சில இடங்களுக்கு வந்து வேலி இருக்காது, சும்மா ஒரு தடியை வந்து நட்டு அதை சும்மா கம்பி மட்டும் கட்டியிருக்கோம். இதை பாருங்கள், வேலிகளே இல்லை. சில இடங்களில் வந்து மாதிரிலாம் அடிச்சிருக்கிறேன்.
மற்றபடி இந்த இடங்கள் வந்து வேலி இல்லாமல் இருக்கும். அதில் ஒரு வீடு பாருங்க, வேலியே முக்கம்பி வேலி மட்டும் இருக்கு. நேரம் சரியாக 11 இருக்குது. நாங்கள் இப்போ நிற்கிற மிகுந்தலையில், அடுத்தது வந்து தம்புள்ளை, அதுக்கடுத்து வந்து மாத்தலை கண்டி. நாங்கள் தம்புள்ளைக்கு எத்தனை மணிக்கு போகிறோம்னு பார்ப்போம். பஸ் வந்து நல்ல அவரேஜான ஸ்பீடில் தான் போகுது. கிட்டத்தட்ட 80, 85, சில நேரம் 90 போனது. டிரைவர்னா நல்லா தான் போகிறேன். நாங்கள் வேலைக்கு வந்துட்டோம். இன்றைக்கு வந்து வெயில் வந்து குறைவாக இருக்குது, அதில் வந்து பயணம் வந்து நல்லா இருக்குது. மற்றபடி நாங்கள் போய் சில நேரம் வெயிலுக்கு மாட்டப்பட்டுருவோம். இப்போ வந்து வெயில் வந்து குறைவு. அதனால் வந்து ஒரு விகாரி ஒன்று இருக்குது பாருங்க. அதில் நிறைய பேர் விகாரிக்கு வந்திருக்கேன். நேரம் சரியாக 11:30. நாங்கள் நிற்கிற மரதங்கடவையில். பவுனியால் தான் நிப்பாட்டினோம்னு நினைச்சினான், ஆனால் மரதங்கடவையில் நிப்பாட்டி இருக்கேன். 15 நிமிஷத்துக்கிட்ட நிப்பாட்டி வச்சிருக்கணும். நாங்கள் முதல்வருக்கு அவரைக்கு வந்து இங்கே தான் வந்து சாப்பிட்டுனாங்க. அதே இடத்துல நிப்பாட்டிக்கிறோம். கஜனன் நாவை காணையில் அங்கே வர முன்னுக்கு வந்து நிறைய கச்சா நல்வா எல்லாம் இதில் இருக்குது பாருங்க. எங்கள் ஊரில் இருக்கிற ஸ்வீட் ஐட்டம்லாம் இதில் வச்சுருக்கணும். உணவு வந்து இதில் இருக்குது. சமோசா இருக்குது, வடை இருக்குது, பரோட்டா இருக்குது, டீவன் நாங்கள் மரக்கறி ரொட்டி, சொஜே பான், அடுத்து வந்து மரக்கறி ரொட்டி, அடுத்து வந்து டீ. நாங்கள் குடிச்சிட்டு அப்படியே போவோம். முதல்வருக்கா நாங்கள் கதிர்காமத்துக்கு நாங்கள் போய்க்க வந்து இங்கே தான் வந்திருந்தாங்க. அதே மாதிரி கண்டியிலேருந்து நாங்கள் ஜாழ்ப்பாணம் போய்க்க வந்து இந்த இடத்துல தான் நிப்பாட்டினோம். பழம்பையா நான் நினைக்கிறேன் பவுனியால் தான் நிப்பாட்டினோம்ட்டு, ஆனால் இங்கேயே நிப்பாட்டி இருக்கிறோம். சூடு லைட்டாக பின்னேரம் வந்தால் சில நேரம் காலமையானே தந்து விட்டுவிடும். இது கொஞ்சம் நல்லா இருக்கு. நேரம் சரியாக ஒரு 11:48. ஒரு 15 நிமிஷத்துக்கிட்ட அந்த மரதன் கடவுளையில் ஒரு கடை ஒன்று இருக்குது. அந்த கடையில் வந்து நிப்பாட்டினோம். இப்போ கண்டியிலேருந்து நாங்கள் யாழ்ப்பாணம் போகிறதா இருந்தாலும், யாழ்ப்பாணத்துலேருந்து நாங்கள் கண்டி போகிறதா இருந்தாலும் அந்த இடத்துல நிப்பாட்டினோம். கண்டிப்பாக நிப்பாட்டினோம். அதில் வந்து சாப்பிட்லாம். சாப்பாடு வந்து இருக்குது, ஆனால் குறிப்பிட்ட நேரம் தான் தெரியலாம். அதுக்குள்ளே நீங்கள் சாப்பிட்டு வந்துடணும். இல்லாட்டி பேருந்தை வந்து எடுத்துகிட்டு போயிடணும். அப்படி போக மாட்டோம், ஃபோன் வந்து அடிக்கணும் ஒரு 2 தடவை புறப்பட போகுதுன்னு சொல்லி. அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா. யாழ்ப்பாணத்தில் 7:25 எடுத்த பேருந்து சரியாக நாங்கள் இப்போ நிற்கிறோம் தம்புள்ளை நகரத்தில் நிற்கிறோம். ஒரு 11:25 வந்து பேருந்து வந்து இங்கே கொண்டு வந்துட்டோம். நேரத்தை பாருங்க எவ்வளவு நாங்கள் வேலைக்கு வந்திருக்கிறோம்ண்டு. இதே நாங்கள் கிழமை நாளில் வந்திருக்கல, அது கொஞ்சம் ட்ரபிக்காக இருந்திருக்கோம். அதனால் கொஞ்சம் நேரம் சென்றிருக்கோம். வெண்டைக்கு வந்து வேலைக்கு வந்துட்டோம். வெயிலும் வந்து நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து இல்லை, குறைவாக தான் இருக்குது. பஸ்ஸில் வந்து பாட்டே போடல, பஸ் வந்து அமைதியாகவே போய் கொண்டிருக்கு. நேரம் சரியாக ஒரு 1:38. நாங்கள் இப்போ நிற்கிற மாத்தளை நகரத்தில். மாத்தளை முத்துமாரி அம்மன் ஆலயத்தை வந்து தாண்டி அப்படியே போய் பண்ணிக்கிறேன். வெற வெளியில் கொஞ்சம் நேரம் நிற்கிற ஒன்றுட்டேன். அதால் வந்து குறிப்பிட்ட பகுதியில் வந்து காணொலி எடுக்கல. மாத்தளை நகரத்தை பாருங்க அப்படி வெறிச்சடி போயிருக்கேன். வளர்ந்த இந்த இடத்தாலையெல்லாம் நாங்கள் போய் முதல் அப்படி சென்னை நெருக்கடியாக இருக்கும். இப்போ வந்து ஆட்களே இல்லை. கொழும்புல வந்து பஞ்சிகாவத்தின்ற ஒரு ஊர் ஒன்று இருக்குது. அந்த இடத்துல வந்து நாங்கள் வாகனத்தின் பொருட்கள் எல்லாம் வந்து வாங்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதே மாதிரி தான் இந்த அக்குரண நகரம் வாகனத்தின் எல்லா பார்ட்ஸையும் வந்து நாங்கள் வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த காணொலியை அக்குரணையில் இருந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஊரில் வந்து வேறு என்ன பிரபல்யம் அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க.
சரியாக ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் வாகனம் வந்து பயங்கரமாக வந்து கொண்டே இருக்கு. இந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய வாகனத்தின் உதிரி பாகங்கள் வந்து இருக்கு. ஒரு நீட்டுக்கு வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. கிளம்ப நாட்கள்ல எல்லாம் இந்த ஆக்குரான நகரத்துக்கு வந்தால் டிராஃபிக்கில் வந்து பயங்கரமாக மாட்டிடுவோம். பைக்கில் வந்தாலே போகிறது வந்து பயங்கர கஷ்டமாக இருக்கும். நாங்கள் நிற்கிற இடம் வந்து கட்டதஸ் தோட்டம். கண்டி நகரத்துக்கு சரியாக 2 கிலோமீட்டர் இருக்கு. கண்டி நகரத்தில் இருக்கிற தலதா மாளிகை. இந்த இடம் வந்து ஒரு வியூ பாயிண்ட் வந்து இதில் வந்து நிறைய பேர் வந்து புகைப்படம் எடுக்கிறோம். அதனால வந்து குளம் இருக்கு. கண்டி நகரத்துக்கு வந்துட்டோம். நேரம் சரியா 10:30. இறுதியாக நாங்கள் கண்டிக்கு வந்துட்டோம். நேரம் சரியா 2:36. நாங்கள் யாழ்ப்பாணத்தில் ஒரு 7:30க்கு பஸ் எடுத்தவே இங்கே வந்திருக்கிறோம் 2:36. கிட்டத்தட்ட ஒரு 7 மணித்தியாலமும் ஒரு 10 நிமிஷம் கூட வந்துட்டு இங்கால வந்து கண்டி சந்தை இருக்குது. சந்தையை பார்த்துட்டு போமே. கண்டியில் இருக்கிற சந்தையை நாங்கள் பார்த்துட்டு போவோம். முன்னுக்கு வந்து இதில் மிரக்கறி இருக்குது. நாங்கள் அப்படி அங்கால போவோம். வெங்காயத்தின் விலையை பாருங்க. பெரிய வெங்காயம் வந்து 1/2 கிலோ வந்து 130 ரூபாய் குடிக்கணும். சின்ன வெங்காயம் 250 கிராம் 180 ரூபாய் குடிக்கணும். இங்கால வந்து ஒரு குட்டி சந்தை தான். இங்கே வந்து வாழைப்பழம் விற்கணும். அங்கால வந்து ஈரப்பலாக்காய் எல்லாம் வந்து இங்கே ஃபேமஸ். இங்கே அதிகமாக வந்து ஈரப்பலாக்காய் தான் சாப்பிடுவோம். அப்படியே ஒரு குறிப்பிட்ட ஒரு இடம் தான் இருக்குது. அந்த இடத்துல கருவாடை வச்சு வைக்கணும். இந்த இடத்துல ரம்முட்டான் விற்கணும். 20 வளம் வந்து இதில் 200 ரூபாய் குடிக்கணும். பாருங்க அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நாங்கள் கடைக்கு சாப்பிட வந்தோம். நாங்கள் போகிற வழியில் இந்த இடத்துல பாருங்க ஒரு க்யூவில் நிற்கணும் தானே. ஊரலியாவுக்கு ஒரு ஏசி பஸ்ன்னு போகும். அந்த ஏசி பஸ்ஸில் வந்து ஒரு ஓடருக்கு தான் அதில் போகலாம். அதனால் அப்படி நிற்கணும். கண்டியில் ஒரு கடையில் சாப்பிட வந்தோம் நாங்கள். இன்றைக்கு வந்து மதிய உணவு ரைஸ் அண்ட் கறி. இது வந்து சிக்கன் ரைஸ். இங்கே வந்து கறி இருக்குது. சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே அடுத்ததாக ஒரு இடத்துக்கு போக போகிறோம். சுட சுட சிக்கன் ரைஸ் நல்லா இருக்கு. கண்டி நகரத்தில் நிற்கிறோம். கண்டியில் ஏசி பஸ் நிப்பாட்டுற இடம் அதுக்கு முன்னுக்கு தான் அந்த நாங்கள் சாப்பிட உணவும் இருக்குது. ஸ்ரீ ரம்யா ஹோட்டலுன்னு. இப்போ அங்கேருந்து சாப்பிட்டுட்டு அப்படி ஒரு ஆட்டோ ஒன்று நாங்கள் ஹயர் பண்ணி புக் பண்ணின ஹோட்டலுக்கு நாங்கள் போய் கொண்டு இருக்கிறோம். ஆட்டோவில் ஒரு 288 ரூபாய் வந்தது. இந்த கதையில் நம்ம வந்து முன்னாடியே வந்து கதைச்சோன்ட்டு இருந்தேன் நான். ஆனால் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணல. அதனால திரும்ப ரீடேக் எடுத்து வந்துக்கிறேன். வெயில் வந்து அவ்வளோ இல்லை. நாங்கள் எதிர்பார்த்த அளவு வெயிலே இல்லை. இப்போ போய் பேக்கை வைக்கணும். முதலாக பேக் வந்து கொஞ்சம் வெயிட் கூடவே இருக்குது. இந்த பயண காணொலியை பார்த்துருப்பீங்க. நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து பயணம் செஞ்சு அப்படியே கண்டியில் பண்ணிக்கிறோம். இந்த பயணத்தை பற்றிய உங்களுடைய கருத்தை பதிவிடுங்க. ஆட்டோவில் போகும்போது நல்லா தானே இருக்குது. நாங்கள் தங்குற விடுதிக்கு வந்துட்டோம். அப்படியே இந்த காணொலியை வந்து நான் நிறைவு செய்கிறேன். இந்த பயண காணொலி வந்து எப்படி இருந்ததுன்னு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. நம்மளுடைய சேனலுக்கு யாராவது முதல் தரம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம். நன்றி.